இது வரைக்கும் சுக்கிரனோட சேர்ந்து அவர் அப்படியே பிளஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிரன் அனுப்பிச்சு விட்டாரு பக்கத்து வீட்டுக்கு. "போயிட்டு வாப்பா போதும். உன் சேவை எனக்கு போதும். நீ பக்கத்து வீட்டுக்கு போ." அப்படின்னு சொல்லி ராசிநாதன் என்ன பண்ணாரு, 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்ல அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஓகே. இந்த தடவ என்ன ஆகப்போகுதுன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல. ஓகே. 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய பொசிஷனும் கிட்டத்தட்ட 10, 11, 12ஆம் இடங்கள்ல. சூப்பரோ சூப்பர். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 1 மாத காலம் அப்படின்னு பார்த்தா, நெறைய ஹெல்த் கான்ஷியஸா இருக்க போறீங்க. என்ன நான் பார்த்துக்கிட்டா தான் மத்தவங்கள பார்த்துக்க முடியுன்ற பொறுப்பு வரப்போகுது. இத்தன நாள் இல்லாம உங்க மேல நீங்க அக்கறை எடுத்துக்க போறீங்க. ஊட்டச்சத்து பானமெல்லாம் மறந்து போகிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்களேன். நடக்கப் போகிறது. அதுக்குன்னு உண்மையான ஊட்டச்சத்து பானம் தான். பெப்சி, கோகோ கோலாலாம் கிடையாது. ஓகே. வேற ஊட்டச்சத்து பானமும் கிடையாது. உடனே நீங்க தான் சொன்னீங்கன்னு கமெண்ட்ல போடக்கூடாது. ஓகே. டீல். நெறைய வந்து சத்து மாவு கஞ்சி குடிக்கிறது. அப்படி போகுமா? நெறைய சத்து மாவு கஞ்சி குடுத்து, சக்தி கொடு அப்படின்ற மாரி பலம் ஏற்றிக் கொள்ளக்கூடிய காலமெல்லாம் இந்த தடவ தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழலாம். கொஞ்சம் ஹெல்த் வைஸ் டயர்டா ஃபீல் பண்றது. அ முடியாத்தனமா இருக்கே அப்படின்ற மாரி இருக்கு. அதாவது இந்த ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல அப்படின்ற மாரி, அ படுத்ததுன்னு சொல்லவும் முடியல, வேலைய விடவும் முடியல அப்படின்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் உடல் ரீதியான சில உபாதைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டத்த கொஞ்சம் உருவாக்கி குடுக்கக்கூடிய நேரம். அதனால கொஞ்சம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஹெல்த்த பார்த்துக்கணும்.